சில நாட்களுக்கு முன்பு நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் என்னன்னா டெய்லர்ஸ் வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்க நார்மலாக வேலை பார்த்தா பிரச்சனை இல்லை. அவங்க எல்லாரோடைய கண்ணுலையும் வந்து ஒரு கருவியை வந்து ச- கட்டியிருக்காங்க. அந்த கருவி என்ன பண்ணுதுன்னா அவங்க டெய்லரிங் பண்ணும்போது அதை அப்படியே அப்சர்வ் பண்ணுது. அப்சர்வ் பண்ணி அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா அதை ஏஐ ப்ரோக்ராமாக மாற்றி அதை ஒரு ரோபாட்டோட கனெக்ட் பண்ணி ரோபாட்டே வந்து டெய்லரிங் வேலையை பார்க்கும். இதனால நம்ம ஹியூமன் லேபர் காஸ்ட்டை கம்மி பண்ணி காஸ்ட் கட் பண்ணி நம்ம பெட்டராக எஃபிஷியண்டாக ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸில் வந்து இது உலகம் பூரா பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப வரியான ட்ரெண்ட். ஏன் அப்படின்னா சுற்றி ஃபியூல் காஸ்ட் அதிகரிச்சிட்டு இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட், எங்கே பார்த்தாலும் லே ஆஃப்ஸ் அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சூழல்ல நம்ம முக்கியமாக கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா இதை சுற்றி தொழில்நுட்பம் என்பது பொருளாதார முன்னேற்றத்திற்கு தொழில்நுட்ப முன்னேற்றம் வழிவகுக்குதா? டஸ் டெக்னாலஜிக்கல் ப்ராக்ரஸ் கேரண்டி இக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கு. இந்த கேள்வியை முன்வச்சு ரெண்டு பொருளாதார அறிஞர்கள், டேரன் அசிமாக்லோ மற்றும் சைமன் ஜான்சன் அப்படிங்கிற ரெண்டு பொருளாதார அறிஞர்கள் பவர் அண்ட் ப்ரோக்ரஸ் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காங்க. அதில் அவங்களோட ஆராய்ச்சி கட்டுரையை விலாவரியாக விளக்கியிருக்காங்க. அதற்காக அவங்களுக்கு நோபல் பரிசும் பொருளாதாரத்திற்காக வழங்கப்பட்டது. அதில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ டெக்னாலஜிக்கல் ப்ராக்ரஸ், இந்த தொழில்நுட்ப முன்னேற்றம் என்பது அதன் பயன்கள் மேல் நோக்கி தான் பாய்தே ஒழிய கீழ் நோக்கி பாய்வதில்லை. கீழ் நோக்கி என்று சொல்லும்போது அது தொழிலாளர்கள், நுகர்வோர்கள் மற்றும் அந்த பொருளாதாரத்தில் பங்கு பெறக்கூடிய எளிய உழைக்கும் மக்கள் இவங்களை நோக்கி பாய்தானா உறுதியா பாயல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதற்கு அவங்க எடுத்துக்காட்டா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்றாங்க. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் போதும் பொருளாதார முன்னேற்றம் வந்து வரும் அப்படிங்கிற ஒரு டாக் இருந்தது. அந்த நேரத்தில் தொழில்நுட்பத்தை அதிகமாக பயன்படுத்தி எஃபிஷியன்சி அதிகரித்து உற்பத்தி திறனை அதிகரித்து நிறையா உற்பத்தி செஞ்சாங்க. ஆனால் அதனுடைய பலன்கள் என்பது மேல் நோக்கி தான் பாஞ்சதே ஒழிய கீழ் நோக்கி பாயலை. அதற்கு அதிக நேரம் எடுத்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக பாய தொடங்கினதுக்கு ஒர்க்கர் யூனியன் மூவ்மெண்ட்ஸோட போராட்டங்கள் ஒரு மிகப்பெரிய காரணியாக அமைஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு பவர் அண்ட் ப்ராக்ரஸ் நூலில் இந்த ரெண்டு பொருளாதார அறிஞர்கள் சொல்கிறாங்க. இது வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த தொழில்நுட்ப முன்னேற்றம் என்பது ஏன் மேல் நோக்கி பாயுதுன்னா, இந்த தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் திசை வழிப்போக்கை தீர்மானிக்கக்கூடியது பெரு நிறுவனங்கள், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், வெல்தி எலைட்ஸ் அல்லது 1 to 5% ஹையஸ்ட் வெல்த் ஏர்னர்ஸ். ஒரு நாட்டில் 1-5 விழுக்காட்டுக்குள்ள அதிகமாக செல்வத்தை தம் பக்கம் குவிச்சு வச்சிருக்கவங்க தான் இதோட திசை வழிப்போக்கை தீர்மானிக்கிறாங்கிற போது அதை உறுதியாக கீழ் நோக்கி அவங்க பாய விட மாட்டாங்க. இப்போவும் நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சில நிறுவனங்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ டேட்டாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு பவரை வந்து அவங்க கையில் கட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. கூகுள், என்விடியா, ஆந்த்ரோபிக், மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு நீங்கள் விரல் விட்டு எண்ணிடலாம். அப்போ வெறும் தொழில்நுட்ப முன்னேற்றம் என்பது எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை கொண்டு வராது அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல இருந்து இந்த நிகழ்வுகள்ல இருந்து நாம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு.